நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. சூப்பரான ஒரு இடத்துல அழகான ஒரு வடை போட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு வடை சாப்பிட்றது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அது தவிர நான் எப்பவுமே வந்து வெளியில் வரும்போது உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், ரெடிமேட் வடை மாவு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் கொண்டு வந்து இப்போ நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு இது ஊற வச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். அடுத்து வந்து இது கொஞ்சம் பருப்பு வந்து கொருன்னு இருக்கிற தொட்டு நமக்கு வந்து வடை தட்டி போட முடியும். இது வந்து ரெடிமேட் வடை மாவு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வடை மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா முழுசாகவே வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து 1/2 கிலோ கோஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் நம்ம வந்து இதில் கம்மியாக தான் போட போகிறோம், அதனால் ஒரு 1/4 கிலோ வெங்காயம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வடை மாவை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தவிர இங்கே சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து 2000 அடி மேலே, கீழே வந்து பள்ளம், மேலே வந்து அந்த மேட்டில் இருக்கிறேன். தண்ணி வந்து இங்கே எல்லாருமே டேங்க்கில் தான் வாங்குவாங்களாம். தண்ணி வந்து ஊற்று தண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம் மழை டைம். அதுவுமே வந்து அவங்களுக்கு இங்கே வந்து நிற்காதான், பள்ளத்துக்கு தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான், ஏன்னா தண்ணி எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள், சின்ன சின்ன கிராமம் அப்படியே தெரியும். ஒரு இடத்துல தீவு மாதிரியே வீடெல்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களால் எப்போவாவது முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி வந்து சமைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக இப்படி உருட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் கடகடன்னு தட்டி போட முடியும். ஜில்லு ஜில்லுன்னு ஒரே காற்று, அந்த மேகம் வந்து நம்ம மேலேயே உராசிட்டு போகும்போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு குளிர் அடிக்குது. இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டிக்கங்க. உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் வந்து மீடியமாக காயணும். ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் காயக்கூடாது. மீடியமாக காயும் போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொன் கலரில் ஒரு சூப்பரான வடை கிடைக்கும். சூப்பரான இந்த ஜில்லு ஜில்லு காற்றுல இந்த வடையை சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூடான வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மறுபடியும் இதை எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த கிளைமேட்டில் வடை சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ நானும் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பரான இந்த இயற்கை சூழலில் நம்ம வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லாமே நம்ம மைண்டில் உள்ள டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு போகும்போது சூப்பராக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.